இரவு சூரியன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சலம் ரெட்டி மாணவர்கள் போராட்டத்தில் பேச வந்த ஒரு பெரிய அறிவுஜீவி. யாரை எந்த இடத்துல பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் போச்சு. இந்த போராட்டத்துக்கு பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, திரையுலக பிரமுகர்லேருந்து பொதுநலவாதிகள் வரைக்கும். ஆனால் சினிமாவிலேருந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் அறிவு முதிர்ந்தவர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள். அவர்கள்லாம் பேசுகிறது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் சலம் ரெட்டி அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து இன்றைக்கி அந்த மாணவர்கள் போராட்டத்தில் வந்து பேச வர்றாங்க. வந்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ யார் காக்ரோஜா, நீ யார் ஸ்டூடெண்ட்டா, நீ யார் பெற்றோர்களா, நீ யார் கட்சியா? அப்போ இந்த பெண்ணுக்கு முதல் குறிக்கோள் என்ன? இந்த போராட்டத்தை உடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த அம்மா வந்திருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, நான் வந்து விஜய் ரசிகை தான், நான் இப்போ தான் போய் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வந்தேன். அப்போ ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வந்தால் நான் வந்து ஜோக்கரா? அப்போ வெற்றிமாறன்லாம் எத்தனையோ படம் எடுத்திருக்காரு, அவர் என்ன ஜோக்கரான்னு கேட்குது இந்த முட்டாள் தற்கூரி. ஆனால் தற்கூரிங்கிறத கரெக்டாக நிரூபிக்கிறாங்க. நீ படம் இங்கே போராட்டம் நடக்குது, இதை விட்டுட்டு நீ போய் படம் பார்த்துட்டு வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து பெரிய அறிவாளி மாதிரி பேச வர்ற. வெற்றிமாறன் என்ன படத்துக்கு போயிட்டா வந்து இங்கே உட்காந்துருக்காரு, அது தெரியாமல் வெற்றிமாறன் இயக்குனர், அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு, அவர் ஜோக்கரான்னு கேட்குற. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ படம் பார்த்துட்டு வந்து மேடைக்கு வந்தனால தான் உன்னை ஜோக்கருனாங்க. வெற்றிமாறன் வந்து படம் பார்த்துட்டு வந்து உட்காரலை, இந்த மாணவர்களுக்காக ஆதரவாக வந்து உட்காந்து பேச வந்திருக்காரு. இது கூட தெரியாமல் நீ எல்லாம் பேச வந்துடுற. ஆனால் ஒன்று மட்டும் பொதுவாக தெரிஞ்சுக்கிங்க, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், மேடையில் ஒருத்தரை ஏற்றி பேச வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யார், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க செயல்திறன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு பேச வைங்க. ஏன்னா இது போன்ற தக்குறிகள்லாம் பேச வச்சிங்கன்னா நமக்கு தான் அது அசிங்கம். ஆனால் ஒரு நல்ல விஷயம், மாணவர்கள் சுதாரித்து கொண்டு உடனே மைக்கை வாங்கி பிடுங்கி அந்த பெண்ணை விரட்டி விட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த மீட்டிங்குடைய ஹைலைட். அதற்காக அந்த போராட்ட மாணவர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.